என்னுடைய தம்பி செங்கோல் மைக் வைப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க எல்லாம் சொல்லுங்க. வாங்க ஃபைல் பண்ணுங்க. வாங்க. எதிர்களாக தலைமுறை செய்திட்ட மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் இன்றும் தொழிலாளருடைய நிலைகளில் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர்களுடைய உரிமை மீட்பில் எந்த நிலையிலும் ஆதிக்க சக்திகளை எதிர்ப்பதில் எவருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்கின்ற அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் தொழிலாளர் ஐக்கிய முன்னணி தன்னுடைய 6ஆம் ஆண்டு பதிவை முன்னெடுத்து செல்லுகின்ற விதமாக இன்றைக்கு சுமை தூக்கும் தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்தின் கிளை மற்றும் பெயர் பதாகை மற்றும் கொடியேற்று வைபவம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்கள் இழந்த வாழ்வாதார உடைமைகளை வென்றெடுப்பதற்காக தான் தொழிலாளர் ஐக்கிய முன்னணி களம் கண்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியில் நாங்கள் என்றைக்கும் தொழிலாளர்களுடைய உற்ற தோழனாகவும் அவருடைய உரிமைகளை மீட்டெடுப்பதில் முதன்மை தலைகர்த்தர்களாக இருப்போம் என்பதனை இந்த தருணத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சி தொழிலாளர் ஐக்கிய முன்னணியுடைய நிறுவனர் அவர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியுடைய தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்துடைய துணைத் தலைவர் தலைவரும் சென்னை மாநகராட்சி கூட்டுறவு சங்கத்துடைய இயக்குனர் அன்பு சகோதரர் கே சேகர் அவர்களே, தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் டி ராஜேந்திரன் அவர்களே, தொழில்துறை அமைப்பு செயலாளர் அருணன் உதவான் அவர்களே, தொழிலாளர் அனைவருக்கும் நம் சார்ந்திருக்கின்ற தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் என் முதற்கன்ற வழக்கத்தை தெரிவித்து முறையில் தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்தினுடைய பெயர் பதாகை சிறப்பு விழாவும் தொழிலாளர் ஐக்கிய முன்னணியுடைய நிலைப்பாடுகளை நிலைநிறுத்துகின்ற முறையில் அவருடைய கொடியை இங்கே இயற்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடியலாக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் ஒரு பதிவை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த நிகழ்வை இங்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
கேரளா ரோட்வேஸ் பிரைவேட் லிமிடெடுடைய சுமை தூக்குகின்ற தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் எம்பி வேலுமணி அவர்களை, பொதுச் செயலாளர் அருமை தம்பி மணிகண்டன் அவர்களை, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொருளாளர் சி முருகன் அவர்களை, துணைத் தலைவர் எஸ் ராஜா அவர்களை, துணை செயலாளர்கள் தம்பி சி பிரதாப் அவர்களை, மற்றொரு துணை செயலாளர் கே ஜெயக்குமார் அவர்களை, அமைப்பு செயலாளர் தம்பி அருமை பெரியவர் அண்ணன் எம் பெரியசாமி அவர்களை, செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திக், மூர்த்தி, கே ஏ சங்கர் அவர்களை மற்றும் கேரளா ரோட்வேஸை சார்ந்த எனது உயிரினும் மேலான தொழிலாளர் சொந்தங்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் ஐக்கிய முன்னணியினுடைய மைய விசை நோட்டாக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் ஐக்கிய முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் தம்பி செங்கோட்டுவன் அவர்களை, அதனுடைய துணைத் தலைவர் இயக்குனர் தம்பி சேகர் அவர்களை, துணை பொதுச் செயலாளர்கள் ராஜேந்திரன் அவர்களை, பகுதி செயலாளர் தம்பி பாஸ்கர் அவர்களை, தம்பி உமாராவ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று என்னுடன் என்றைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எந்த காலத்தில் நாங்கள் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலுக்காக களமாடக்கூடிய நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நான் எந்த விதமான பாகுபாடு பார்த்திடாமல் இருப்பேன் என்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சங்களில் நீக்கவர இடம்பெற்றிருக்கக்கூடிய தம்பி பாஸ்கர் அவர்களை, இந்த பகுதி வாழ் பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என் போற்றுவதற்குரிய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமை சொந்தங்களே, எனக்கு முன்னர் பேசிய தம்பி செங்கோட்டுவன் ஒரு நிலையை முன்னெடுத்து சொன்னார். துப்புரவு பணியாளர்களை இங்கு மையப்படுத்தி பேச வேண்டிய தேவை என்னவென்றால், இந்திய தேசம் மட்டும் கிடையாது, உலகளாக இருக்கக்கூடிய பார்வையில் நாம் பார்க்கின்ற போது ஒடுக்கப்பட்ட இனம் என்கின்ற இனம் இருக்கிறது என்றால் அது அடிப்படையில் தொழிலாளி இனம்தான். அந்த தொழிலாளி இனத்திலும் மிகவும் கீழ்நிலைக்கு, மிகவும் அறுவடைக்க தகுந்த நிலைக்கு தள்ளப்பட்ட இனம் இரண்டு இனம்தான். ஒன்று துப்புரவு தொழிலாளி, மற்றொருவன் சுமை தூக்குகின்ற தொழிலாளி. இதுதான் மறுதளிக்க முடியாத உண்மை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அமைப்பை தட்டி வெளிப்புவதற்கு முன்பாக அடிமைத்தலைகளை தகர்த்துவதற்கு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருந்தது இந்த சுமை தூக்குகின்ற தொழிலாளர்களும் துப்புரவு பணியாளர்களும் தான். இதை எதற்காக? ஆனால் அடிமைத்தலைகளை தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் மீது நீங்களை பிரித்துக் கொண்டு என்னால் முடியாது, என்னுடைய முப்பாட்டனால் முடியாததை, என்னுடைய தகப்பனால் முடியாததை எப்படி என்னால் சாதிக்க முடியும் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் அடிமைத்தலைகளை மென்மேலும் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் மறுதளிக்க முடியாத உண்மை. நீங்கள் உங்களுக்கு ஒரு சூழலை எடுக்க வேண்டும். அவனால் முடியும் என்றால் என்னால் முடியும், அவனால் முடியாது என்றாலும் என்னால் முடியும். இந்த திமிர் உங்களுடைய ஆழ்மனதில் விதைக்கப்பட வேண்டும். இந்த திமிர் அகங்காரமான திமிர் கிடையாது. இந்த திமிர் ஆரோக்கியமான திமிர். இந்த திமிர் அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான திமிர். இந்த திமிர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. அன்றைக்கு ஆதிக்க சக்திகளும் சனாதனவாதிகளும் ஆதிக்க நெருப்போக்கு கொண்டு அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்களும் ஒட்டுமொத்தமாக இன்று அணிதிரண்டு ஒரு மிகப்பெரிய அணிதிரட்சியை ஏற்படுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழுத்த பொழுது ஒற்றை மனிதனாக இருந்து களம் கண்டார், வெற்றி பெற்றார். இந்த மக்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து தந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு நாம் இன்றைக்கு வாழோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
பேச்சுரிமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆர்டிகல் 19 என்று சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுகிறோமே பேச்சுரிமை. பேச்சுரிமை தந்த வல்லல் யார்? பேச்சுரிமை தந்த மகாத்மா யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நான் அருமை சொந்தங்களை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய போலியவாதிகள். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்லவில்லை, எம்மையெல்லாம் மனிதர்களாக தலைமுறை செய்திருக்க மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அன்றைக்கே அவர் பறைசாற்றி விட்டார். இந்த நாட்டை சுரண்டுகிறவர் முதலாளித்துவம் ஒரு நிலை இருந்தாலும் கூட அந்த முதலாளித்துவத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். ஆனால் வெளிநிலையில் கபடதார விரதாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகள் நம்மை சுரண்டுகிறார்கள், ஆனால் கம்யூனிஸ்டுகள் நம்மை சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகளாகவும் அவன் நிலைச்சு வந்தான். அவன் எம்ப்ளாயர் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு பணிகளை ஏற்படுத்தி தரக்கூடியவன். அவன் சுரண்டினால் கூட அது ஒரு நியாயம் இருக்கின்றது. நமக்கு வேலையை தருகின்றான். வேலையை கண்டுவிட்டு அவன் உரிமையை மறுக்கின்ற வேண்டும் போன்ற போராட்டத்தை நாம் மேற்கொள்ள முடியும். ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கம்யூனிஸ்டுகள் இந்த உழைக்கின்ற மக்களின் உன்னத உண்மத்திறன் என்று சொல்லிக்கொண்டு வானத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட தேவ தூதர்கள் நாங்கள் தான். உழைக்கின்ற மக்களின் விடியலுக்காக களமாடக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த உழைக்கின்ற மக்களின் எஞ்சிய ரத்தத்தை போச்சல்லவா உறிந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து தொழிலாளர் துறை அமைச்சராக வழங்கித்த பொழுது அன்றைக்கு நாம் மறுக்க முடியாத உண்மை. புரட்சியாளர் அம்பேத்கர் கையொப்பமிட்டு விட்டு அங்கே மேலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தொழிலாளர் சங்கங்கள், துப்புரவு பணியாளர்கள், சுமை தூக்குகின்ற பணியாளர்கள் அனைத்து நபர்களும் சாஸ்தாங்கமாக அங்கே படித்து இருந்து நடக்கின்றார்கள். படிக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகின்றார், எல்லாம் எழுதுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகின்றார். அப்போது தொழிலாளர் சொந்தங்கள் சொல்லுகின்றார்கள், சுமை தூக்கி தொழிலாளர் சொந்தங்கள் சொல்லுகின்றார்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே, எங்களுடைய குல தெய்வம் நீங்கள். நாங்கள் எதற்காக, யாருக்காக, எவ்வளவு மணி நேரம் என்று தெரியாமல் உழைத்துக் கொண்டிருந்தோமே, எங்களுக்கான அளவை, எங்களுக்கான வேலை நிலையை நிலைப்படுத்தி அதை நிதானப்படுத்தி எங்களுக்கு 8 மணி நேர மறைவு என்கிற அளவு தந்த மனாயிற்று உங்களுடைய பொறுப்பாளர்கள் தலை மீது படக்கூடாது, என் மீது நடந்து செல்லுங்கள் என்று சுமத்தி கொண்ட தொழிலாளர்கள் சொல்லுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எழுதுங்கள், இந்த நிலையை மாற்றிட வேண்டும் என்பதற்காக தான், இந்த அடிமைத்தலைகளை தகத்தெறிய வேண்டும் என்பதற்காக தான் நான் களம் கண்டதை தவிர மீண்டும் மீண்டும் நீங்கள் அடிமைகளாக இந்தியாவின் முழுவதும் முதன்மையாக வழங்கக்கூடிய ராஜாஜிக்கு பெறுகிறது. ஆனால் இருக்கக்கூடிய வெற்றிகள் கம்யூனிஸ்டுகள் இந்த நிலச்சுவாண்டர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு இது தெரிய வாழ்க்கிறது. எத்தனை கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி இங்கே பறைசாற்றிருப்பான், எத்தனை கம்யூனிஸ்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தியிருப்பான். பேசுவது கம்யூனிசம், பேசுவது சோசியலிசம், பேசுவது சகோதரத்துவம், பேசுவது சமத்துவம். வெறுமனே சமத்துவம் அவனுக்கு மட்டும்தான், அவனுக்கும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் சமத்துவம். உன்னை வைத்துதான் வேலை அமைக்கின்றான், உன்னை வைத்துதான் ஒளிபரிக்கையை போடுகின்றான், உன்னை வைத்துதான் சாமியார் பந்தலை போடுகின்றான். அனைத்துமே உன்னுடைய ஒவ்வொரு படுக்கையிலிருந்து வேறு குழுவிலிருந்து செய்யப்பட்ட அனைத்து விதமான நிலைகளிலும் உன்னை வைத்து அனுப்பிச்சை ஏற்படுத்திக் கொண்டு அங்கே சென்று நிர்வாகத்திற்கு சென்று சமரசத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பான். இதுதான் உண்மை கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு. உன்னை வைப்பான், உன்னை அடைவு வைப்பான், உன்னை அடைவாளம் வைத்துவிட்டு அங்கே நிர்வாகத்திடம் சமரசம் செய்து கொண்டு அவன் எதை பெற வேண்டுமோ பெற்றுக்கொண்டு உன்னை அம்போடு வைத்து விடுவான். நான் கேட்கின்றேன், தொழிலாளர் சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய உதாரணத்திற்கு கேரளா ரோட்வேஸாக இருக்கட்டும், எந்த தொழிற்சங்கமாக இருக்கட்டும், அந்த தொழிற்சங்க நிர்வாகங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, அவருடைய வாழ்வில் ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இங்க இருக்கக்கூடிய அந்த வேறுமொழியாக இருக்கட்டும், அல்லது தம்பி மனிதர்களாக இருக்கட்டும், அல்லது பெரியசாமியாக இருக்கட்டும்,
எவராக இருக்கட்டும் 20 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன சுரத்தை கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் அப்படியா இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கீழே சட்டத்தில் போட்ட துண்டு தோளில் வந்திருக்கிறது. இதுதான் ஒரு நிலை மாற்றம், இதுதான் ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஆனால் சமத்துவத்தை பேசுகின்ற கம்யூனிஸ்டுகளால் இந்த தொழிலாளர் சொந்தங்களுக்கு அவன் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றானோ அந்த நிலையை அவனால் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா? முடியாது சொல்லுங்க. ஏனென்றால் அவனுடைய பார்வை வேறு, அவனுடைய பயணம் வேறு, அவனுடைய திசைவழி பயணம் வேறு, அவனை இயக்குகின்ற தன்மை கொள்கையுடைய தலைவர்களுடைய நிலைப்பாடு அதுதான். இதுதான் மனுவாத தன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னடா இங்கே போய் மனுவாத தன்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மை நிலையும் அதுதான். எப்படி மீன்களை இருக்கின்ற போது ஃபிஷ் டேங்க் என்று சொல்லுவோமே, மீன்களை வைத்து வண்ண மீன்களை வைத்து அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அந்த வண்ண மீன்கள் போகின்ற அந்த கழிவுகளை, வண்ண மீன்கள் இடுகின்ற அந்த கழிவுகளை நம்மால் கைகளை விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை. அந்த நிலையை ஒழிப்பதற்காக, அந்த நிலையை அகற்றுவதற்காக நீங்கள் சற்றே உள்ளே சிரித்து பார்த்தீங்கன்னா சக்கர் ஃபிஷ் என்கின்ற ஒரு ஃபிஷ் அங்கே இருக்கும். அந்த மீன் அந்த தொட்டியோடு அப்படியே அழுத்தி கொண்டு தொட்டியோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி முகத்திலே அதை தன்னை அப்படியே படித்துக் கொண்டிருக்கும். என்ன தெரியுமாறு அந்த மீன்கள், கலர் மீன்கள் இடுகின்ற கழிவுகளை தின்வதற்காகவே, அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காகவே அந்த சக்கர் ஃபிஷை இன்றைக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் மண்ண கண்ணாடி பேழையில். இதுதான் உண்மை. அதே போதுதான் போல இன்று இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில், செல்வ செழிப்பாக, எந்த விதமான சுகாதார சீர்கேட்டு இல்லாமல் வாழ்வதற்கு சக்கர் ஃபிஷாக தான் இன்றைக்கு சுமைத்திருக்கும் தொழிலாளர்களும் துப்புரவு பணியாளர்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் நீதி விழா வந்து கொண்டிருக்கிறார்கள் போல. இதுதான் உண்மை, மறுதளிக்க முடியாத உண்மை. எப்படி மீன் தொட்டிகளில் வண்ண மீன்களின் நடுவிலே சக்கர் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மலன் கலர் மீன்கள், அந்த வண்ண மீன்களுக்கான மலத்தை தின்னுகின்ற, அப்புறப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற அந்த சக்கர் ஃபிஷை போன்றுதான் இந்த சுமைப்பற்று என்ற தொழிலாளர்களும் இந்த துப்புரவு தொழிலாளர்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்ம சொன்னீங்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிளம்பி பெறுங்கள், தன்னெழுச்சி கொள்ளுங்கள், தன் உணர்வு பெறுங்கள். ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த சமூகம், எந்த ஒரு தன் மனிதன் தன் உணர்வை மறுக்கின்றானோ, தன் உணர்வை மறுக்கின்றானோ, தன் உணர்வை புரிந்து கொள்ள மறுக்கின்றானோ, அவனால் அவனுக்கும் பயன் கிடையாது, அவனால் அவனுடைய சமூகத்திற்கும் பயன் கிடையாது. அவனால் கேள்வி கட்டு அவன் இந்த குடும்பமும் சின்னாபின்னமாக ஆக்கப்படும். தன் உணர்வை உணர மறுத்த எந்த ஒரு தனி மனிதனும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அது சொந்தங்களே, ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி தொழிலாளர் ஐக்கிய முன்னணி இன்றைக்கு நீதிமன்றம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் வருகிறதான ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தொழிலாளர் ஐக்கிய முன்னணி இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமைப்படுகின்றேன், புல்லரித்துக் கொள்ளுகின்றேன், புலங்காடித்து போகின்றேன். இன்றைக்கு நம்மை ஒதுக்கியவர்கள், நம்மை நசுக்க முற்பட்டவர்கள், நம்மை வஞ்சித்தவர்கள் வேண்டுமானால் வேறு நிலை இன்றைக்கு அவர்கள் நிலையை மாற்றினால் ஆக வேண்டும். தொழிலாளர் ஐக்கிய முன்னணி துவங்குவதற்கு முன்பாக தொழிலாளர்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருந்தது. அடிமைத்தலைகள் அவர்கள் மீது திணிக்கப்பட்டு, கட்டாயப்படுத்தப்பட்டு, நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் தொழிலாளர் சொந்தங்கள் இருந்து வந்தார்கள். இன்றைக்கு